சித்ரா பௌர்ணமி 2026 1/5/2026 சித்திரை மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் எதிரி தொல்லை நீங்குவதற்கு, தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்குவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. கண் திருஷ்டி தோஷங்களும் இதனால நிச்சயமா நீங்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சித்ரா பௌர்ணமி என்று தவறாம உங்களால் முடிந்த அளவு தானம் செய்யுங்க. உங்களால் என்ன முடியுமோ, யாராவது ஒரு நபருக்காவது உணவளிக்க முன்வாருங்கள். யாராவது ஒரு குழந்தைக்காவது பேனா பென்சில் வாங்கி கொடுக்க முன்வாருங்கள். இதை பற்றிய மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இந்த நாளில் எதிரி தொல்லை நீங்கள் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இரண்டாவது பொருள் வெண்குங்கிலியம், சிறிதளவு வெண்குங்கிலியம். அதற்கு அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த 3 பொருளையும் ஒன்றா ஒரு துணியில், கருப்பு துணியில் கட்டிட்டு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகளையும் முதல்ல சுற்றிட்டு வாங்க. யாருக்கு கண் திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாருக்கு செய்வினை பாதிப்புகள் இருக்கோ அப்படின்னு உங்கள் வீட்டில் நினைக்கிறீங்களோ, யாருக்கு உங்கள் வீட்டில் எதிரி தொல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கிழக்க பார்க்க நிற்க சொல்லி வலமிருந்து இடம் 3 முறை, இடமிருந்து வல்ல 3 முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு தொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அந்த தொட்டாங்குச்சியில் அந்த மூட்டையை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அது மேலே ஒரு துண்டு கற்பூரத்தை போட்டு அதை எரிச்சிருங்க. அந்த கடுகு வெடிக்க வெடிக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும். குங்குலியம் முழுசாக எரிஞ்சிருக்காது, கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கும். மீதி அதில் இருக்கிறத கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அதை மிதிக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது நீங்கள் செய்ய வேண்டியது சித்ரா பௌர்ணமி இரவு செய்யணும். இரவு ஒரு 9 மணிக்கு மேலே செய்யுங்க. இதை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள், அது மாதிரி பீரியட்ஸில் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். மற்றபடி எல்லாருக்குமே இதை தாராளமாக செய்யலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.